ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம அக்காவும் கலந்துருக்கேன். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச இம்போஸ்டர் கேம் தான் விளாட போகிறோம். அதாவது அமாங் அஸ் தான் விளாட போகிறோம். அப்புறமா நம்ம சூப்பர் விளாட்லாமான்னு சொல்லுங்கள். அது லைவ் போடும் போது நம்ம 1K அடித்த உடனே நம்ம ஒரு லைவ் போடலாம். அப்போ நம்ம அந்த இது போடலாம். அது நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் நம்ம பேசிக்கலாம் எல்லாருக்கும். ஓகே. அப்புறம் இங்கேயே நான் ப்ளேக்கு அடுத்தது கீழே இருக்குல்லங்க, அந்த நடுவில் அங்கேயே நான் மாற்றிக்கலாம். ட்ரெஸ் மாற்றிருக்கணும். ஏன்னா உள்ளே போன என்னை ட்ரெஸ்ஸே மாற்ற விடல. ஓகே, இது ஹிடன் கேமுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம அக்காவும் அடுத்த கேமில் விளாட்லாமான்னு சொல்லுங்கள். நீ சொல்லுக்கா. ஆமாம், நான் ஸ்பேஸ் சர்வையர் கேம் விளாட்றேன். ஆமாம், அது யாருக்கெல்லாம் அந்த கேம் தெரியும், அப்புறம் யாருக்கெல்லாம் அது பிடிக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, நம்ம வேறு என்ன கேம் விளாட்லான்னு சொல்லுங்கள். ஆமாம், டியூட் தெஃப்ட் வார், இந்தியன் பைக்கு, இதில் ரெண்டுத்துல ஏதாவது சொல்லுங்கள். ஏன்னா இந்தியன் பைக்கு அதில் ட்ரிக் அண்ட் மித்துலாம் எனக்கு தெரியும் அதிகமாகவே. அது நம்ம அதை பண்ணலாம், நம்ம அது பார்க்கலாம். ஓகே, இதுதான் ஒரு இதுயான விஷயம். நம்ம ஒரு பலியாட ஐட்டம். ஓகே, இப்போ நம்ம எல்லா டாஸ்க்கும் முடிக்கணும். பிங்க் கலர் தான் நம்ம. ஆமாம், நம்ம இம்போஸ்டராக ஃபஸ்ட்டே ஆகிருந்து செம்மையாக இருந்திருக்கோங்க. விளையாடி கில் பண்ணலாம் நிறையாவே. அப்புறம் இந்த கேமை பார்த்துட்டு யாரும் இங்கே விளாடாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு யாரும் பார்த்து விளாடாதீங்க. ஏன்னா நாங்களும் இதான் ஃபஸ்ட் டைமாக விளாட்றோம். ஆமாம், ஏன்னா இங்கே நான் இம்போஸ்டராக வந்துட்டேன்னா நீங்கள் பார்க்கும் போது நீங்களும் இங்கே ஃபோனை வச்சுட்டு பார்த்துட்டு இங்கே விளாண்டுறீங்கன்னா லைவ் மாதிரி இங்கே ஃபோனை வச்சுட்டு இங்கே ஃபோனில் விளாண்டுருந்தீங்கன்னா எனக்கு ஒரு இதாகும்ல. என்ன மாட்டி கொடுத்துட்டிங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு, அதனால தான் நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் ப்ளைனாகவே விளாடுங்க. அப்புறமா நீங்கள் இந்த என்னோடய நேமில் வந்தீங்க அப்படின்னு, இந்த நேம் தான், இந்த நேமை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறமா நான் இது மாற்றிட்டு வருவேன். வந்தேன்னா நீங்கள் எனக்கு சேட் பண்ணுங்கள். அப்புறமா அப்புறம் கேட்டை திறந்து விட்டாங்க. அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம். அக்கா ஏதோ பேசணுமா, சொல்லுக்கா, சொல்லு. அப்புறம் அங்கே டெட் பாடி இருந்ததுங்க. சரி, எதுக்கு நம்ம இம்போஸ்டர்னு போட்டாங்கன்னான்ட்டு நம்ம கண்டுக்கவே இல்லை. அதுக்குள்ளே யாரோ எமர்ஜென்சி மீட்டிங் போட்டாங்க. ஓகே, அக்கா ஏதோ பேசணுமா, அக்கா ஏதோ பேசணும். சொல்லுக்கா. என்ன பேசுகிறது? ஏதோ பேசு. அடுத்து வேறு என்ன கேம் விளாட்லான்னு சொல்லுங்கள். கேண்டி கிரஷ், அப்புறம் ஸ்பேஸ் சர்வையர், 1MB கேம். சிட்டி பிளாக் உங்களுக்கு பிடிக்குன்னா சொல்லுங்கள். அப்புறம் மைண்ட் கிராஃப்ட் மாதிரி ஓல்டு வெர்ஷன் பிடிக்குன்னா அதையும் சொல்லுங்கள். அது போட்டுடலாம். ஏன்னா அது காசு இல்லைங்க, அதனால் அது போட்டுடலாம். அப்புறம் பிளாக் பசில், இந்த மாதிரி நான் எனக்கு தெரிஞ்ச கேம்லாம் சொல்கிறேன். ஓகே, அக்கா கொஞ்ச நேரம் பேசிட்டுங்க. சொல்லுக்கா. அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் எல்லாம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்புறம் இன்னும் வேறு என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள், நம்ம போடலாம். அப்புறமா நம்ம மூஞ்சை நம்ம நாளைக்கு இல்லைன்னா இன்றைக்கி மூஞ்சை காமிக்கலாமான்னு சொல்லுங்கள். ஈவினிங் விளாகில் நம்ம பாக்ஸ் அரேஞ்ச் பண்ணுறத நம்ம காமிக்க போகிறோம். பாக்ஸ் அப்புறம் என்னதுக்கா, பேகு. அப்புறமா ஈவினிங் விளாக் பார்க்கலாம். அதில் அப்புறம் அமாங் அஸ் ஷார்ட்ஸ் வேணுன்னா அதையும் சொல்லுங்கள். ஓகே, ரொம்ப போர் அடிச்சுன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா நான் அப்படி எப்படின்னு தான் விளாண்டேன். எனக்கு டச் விட்டு போயிடுச்சு. ஏன்னா இந்த அமாங் அஸ் விளாட்றதுக்கு ஒரு இது வேணுங்க, இது வேணும், அந்த ஜாய்ஸ்டிக்கு. அது நம்ம ஃபோனில் தானே விளாட்றனால நம்மளுக்கு ஜாய்ஸ்டிக்கு இல்லை. அந்த ஜாய்ஸ்டிக் இது வேணும். ஏன்னா அந்த ஸ்மூத்னஸ் எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்மூத்னஸ் தான் இருக்குது. சரி, ரொம்ப
எனக்கா சொன்னோம் ஸ்மூத்னஸ் ஆயிடுச்சு. அதனால் வந்து எனக்கு அது இப்படின்னு திரும்பினா கூட ரொம்ப இதாகிடுதுங்க. அதனால் வந்து நம்ம இதுதான் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் திருப்பணும். அதுதான் ஜாய்ஸ்டிக்கில் தான் கரெக்டாக இருக்கும் அது. ஓகே, நம்ம அப்படியே படிச்சுட்டு இருந்தோம். அப்படியே 100 இன்னும் இருக்குங்க. 100 நிமிஷம் இருக்குது. ஏதோ இங்கே பாருங்க கீழே போயிட்டுருக்கு. அப்புறமா இங்கே ஒரு ஆன் பண்ணுற சிம்பிள் இருந்துச்சுங்களா, அது தொட்டு பார்த்துட்டு இருந்தேன். அது ஒன்றுமே ஆகலை. ஓகே, அக்கா வந்து நிறையா கேம் சொல்லுவா. அதில் ஏதோ ஒரு கமெண்ட் சொல்லுக்கா. கேண்டி கிரஷ், ஸ்பேஸ் சர்வையர், 1 MB கேம், பிளாக் பசில், ஆங்க்ரி பேர்ட், சிட்டி பிளாக், GTA கேம்லாம் இல்லைங்க, சும்மா சொல்லிகிட்டு இருக்காக்கா. இந்தியன் பைக் 3D. அப்புறம் கிராணி வந்து போடலாமான்னு சொல்லுங்கள். Chapter 2 இல்லைன்னா Chapter 1 அந்த மாதிரி கேளுங்க. ஏன்னா Chapter 3 அதில் வந்து நம்ம கற்றுக்கிற இதை தான் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு கற்றுக்கிறது தான் பிடிக்கும். அதில் கிராணி போட்டுன்னு போடுறனால டப்புன்னு பயந்துடுறோம் இல்லைங்க. அதனால் வந்து நம்ம இதில் தான் விளாடுவோம். நான் இதில் தான் விளாடுவேன். இம்போஸ்டர் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவன் இன்னமும் பண்ணுறான். எனக்கு என்னன்னு தெரியல. அது எப்படி வந்து வேலை வைக்கிறதுன்னு தெரியல எனக்கும். இம்போஸ்டர் ஆகும்போது நம்ம எல்லாத்தையும் முடிச்சு விட்றலாம். நிறைய பேர் இப்போ ஒயரை வந்து கலராக அதுக்கேற்ற கலர்லாம் மேட்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம். அப்புறமா வந்து புது வருஷன் விட்டாங்கல்லங்க, அந்த இந்தியன் பைக் மாதிரியே பக்கத்தில் விட்டாங்கல்லங்க, அந்த இந்தியன் பைக் ஏதோ விட்டாங்கல்லங்க, அது நம்ம வந்து விளாட்லாமான்னு சொல்லுங்கள். ஏன்னா அது பால் இதெல்லாம் சீட் கோட்ஸ் எல்லாம் வேணும்னா சொல்லுங்கள். டெட் பாடி ரிப்போர்ட்டுன்னு வருது. ஆமாம். அப்புறம் ரோப்ளாக்ஸு அமாங் அஸ் வேணும்னா சொல்லுங்கள். அது எப்படி இருக்கும், எனக்கு எப்படி விளாட்ணுன்னு அது தெரியாது, நீங்கள் சொல்லுங்கள். நம்மளை வந்து சஸ்பீஷியஸ்ன்னு சொல்கிறாங்கங்க. ஆமாம், நம்ம வந்து அந்த இது வச்சுக்கணுமான்னு நினைக்கிறேன். இல்லை, நான் எப்போத்து வச்சேன்னு நினைக்கிறேன், அது மறந்துடுச்சு. ஓகே இப்போ வந்து நம்ம அக்கா வந்து ஏதோ பார்த்துட்ருக்கா, உத்து பார்த்துட்ருக்கா. அப்புறமா அக்கா வந்து அமாங் அஸ் விளாட்லாமான்னு சொல்லுங்கள். நீங்கள் ஒரு 10 லைக்ஸ் போட்டிங்கன்னா அக்கா நான் விளாட சொல்லுவேன். எனக்கு இது விளாட தெரியாது. நான் வேறு ஏதாவது கேம் வேணால் விளாட்றேன். ஓகேங்க. இல்லை மைன்கிராஃப்ட் விளாட்லாமா? கேண்டி கிரஷ், ஸ்பேஸ் சர்வையர் விளாட்லாம். அங்கே ஒரு ஒயர் இது பண்ணணும். ஆனால் நம்ம அது பண்ணலங்க. ஏன்னா வந்து இது நம்ம பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அது வந்து நல்லாவே இல்லை. ஏதோ பார்த்துட்டு இருந்தோம். அப்புறமா சிடி எனக்கு பண்ண தெரில. அப்புறமா வந்து இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லுங்கள். அப்புறமா பேக் பண்ணிட்டீங்களா எல்லாமே சொல்லுங்கள். பேக் டு ஸ்கூல் போகிற எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா? கரெக்டாக எல்லாருமே வந்து சொல்லுங்கள் நீங்கள் கமெண்டில். அப்புறமா வந்து லைவ் எப்போ போடலாம் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம சூப்பர் விளாட்லாம். அது வாய்ஸ் ரெக்கார்டும் பண்ணலாம் அதில். அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த லைவ் போடலாமான்ட்டு கேட்குறேன். இப்போ தான் எனக்கு எப்படி வந்து கை தெரியாமல் வந்து எப்படி விளாட்றதுன்னு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் சொல்கிறேன். இப்போ அப்புறமா சிசிடிவி கேமரா பார்க்கவே இல்லை நான் இந்த கேமில். அப்புறம் நம்ம அழுத்தி விட்டாங்க, அது பார்த்துக்கு வந்து திரும்பிக்கிச்சு எல்லாம் வந்து இதாகிடுச்சு. அந்த ஒயர் கனெக்ஷன் ஃபுல்லாக போயிடுச்சு. அப்புறம் வந்து அந்த கை கொடுக்குற இதில் வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ இதில் வந்து என்னென்னு உங்களுக்கே தெரியும், அமாங் அஸ் விளாட்றவங்களுக்கெல்லாம் என்னென்னா வந்து அது கொடுத்துட்டோம்னா வந்து நம்ம இம்போஸ்டர்லாம் தெரிஞ்சிடும் எல்லாருக்கும். அந்த க்ரீனுக்கு இவனா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். பை.